கபடியில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கிறது நம்ம ப்ரோ கபடி லீக் தான். நம்ம எல்லாருக்குமே கபடின்னு சொன்னால் அடுத்து தான் ஞாபகம் வர்றது இந்த ப்ரோ கபடி லீக்காக தான் இருக்கும். இந்தியாவில் ஐபிஎலுக்கு அடுத்து ரெண்டாவது மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கிறது இந்த ப்ரோ கபடி லீக் தான். ஆனால் இந்த கபடிக்கு ப்ரோ கபடி லீகை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா வேறு எந்த பெரிய டோர்னமெண்ட்டுமே கிடையாது. அண்ட் அதிகமான மேட்சஸுமே கிடையாது. கிரிக்கெட் மாதிரி கிரிக்கெட்டில் தொடர்ந்து எக்கச்சக்க மேட்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ப்ரோ கபடிக்கு பார்த்தோன்னா வெறும் இந்த ப்ரோ கபடி மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஒரு சில டொமஸ்டிக் மேட்சஸ் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக எந்த மேட்சஸுமே கிடையாது. வேர்ல்டு கப்பே இங்கே நடக்கிறது கிடையாது. 8 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கபடி வேர்ல்டு கப் நடக்குது. அதுவும் இப்போ ப்ராப்பராக நடக்கிறது கிடையாது. 9 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இன்னும் கபடி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. வருஷத்துக்கு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் நடக்கிறதே கஷ்டமாக தான் இருக்குது. ஏஷியன் கேம்ஸ், ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி ஒரு சில டோர்னமெண்ட் வருது. அதுலேயுமே மேட்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ப்ரோ கபடி லீக் மட்டும்தான் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. கபடின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிறது இந்த ப்ரோ கபடி மட்டும்தான். அந்த பிகேயில் நடக்கிற 3 மாதம் மட்டும்தான் அவங்க அந்த கபடியை பார்ப்பாங்க, இதை பற்றி பேசுவாங்க. இந்த ப்ரோ கபடி முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் பெருசாக அந்த கபடியை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. இதை பற்றி யாருமே அவ்வளோ பேச மாட்டாங்க. நிறைய பேர் கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. இதுக்கான காரணம் இந்த கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸுக்கு வெறும் ப்ரோ கபடி லீக் மட்டும்தான் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டாக இருக்குது. இதை தாண்டி பெருசாக எந்த மேட்சஸுமே நடக்கிறது கிடையாது. அப்படி நடந்தாலும் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. கிரிக்கெட் மாதிரி இங்கே அதிகமான மேட்சஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை. இங்கே டொமஸ்டிக்கில் நிறையவே மேட்சஸ் நடக்குது. பட் அது எல்லாமே சின்ன டோர்னமெண்ட்டாக தான் நடக்குது. இருக்கிற சீனியர் நேஷனலையும் நேஷ்னல் கேம்ஸையும் ஃபெடரேஷன் கப்பையும் கூட அவங்க ஒழுங்காக நடத்துறது கிடையாது. அதாவது கிரிக்கெட்டுக்கு எப்படி ஒரு ரஞ்சி ட்ராஃபி, சையக் முஸ்தக் ட்ராஃபி, விஜயசாரி ட்ராஃபி இந்த மாதிரியான டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி கபடிக்குமே இந்த மாதிரி உண்டு. ஆனால் இது இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ கபடி மாதிரியே அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் அந்த டைமிங்கில் இந்த வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. இப்போதைக்கு டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டீமையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயம் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் கிட்டேருந்து பர்மிஷனும் வாங்கிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் அவங்களும் சேர்த்து தான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்த போகிறாங்க. இதுவும் நம்ம ப்ரோ கபடி மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் லீக் தான். அதாவது ப்ரோ கபடி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தை பேஸ் பண்ணி நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட். ஆனால் இதில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் வேணால் எந்த ஸ்டேட்டில் இருந்தனாலும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் எந்த கண்ட்ரிலேருந்து வந்தனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். தமிழ் தலாஸ் டீமில் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணணும்னு கிடையாது. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த ஸ்டேட்டில் இருந்தனாலும் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரான்ச்சைஸ் லீக். இப்படி தான் நம்ம ஐபிஎல், ப்ரோ கபடி அண்ட் ஐஎஸ்எல் மாதிரியான டோர்னமெண்ட்ஸை நடத்திட்டு வரோம். இதே மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக்காக தான் இந்த வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டுமே நடக்க போகுது. ஆனால் இதில் நம்ம ப்ரோ கபடி மாதிரி ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற டீம்ஸ்லாம் இருக்காது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க போகுது. அதாவது நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம், யூரோப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம், அரபு நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி 8 டீமை அவங்க தயார் பண்ணிட்டாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரோ கபடி மாதிரி தான். இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்னால் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த நாட்டிலேருந்து யார் வேணால் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண போகிறது இந்தியன் பிளேயர்ஸாக தான் இருக்க போகிறாங்க. அவங்க கூட ஈரான் அண்ட் சவுத் கொரியா மாதிரியான பிளேயர்ஸும் வர போகிறாங்க. இதை எந்த அளவுக்கு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ப்ரோ கபடியே எடுத்துக்கலாமல். ப்ரோ கபடியில் ஒரு டீமுக்கு மினிமம் பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற தொகை வெறும் 5 கோடி. இந்த 5 கோடியை வச்சு தான் அவங்க பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும். அது போக என்ஒய்பி சைனிங்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சது போக மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க ஆப்ஷனில் பிளேயர்ஸ் எடுத்தாகணும். ஸோ பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக கொடுக்குற அமௌண்ட் 5 கோடி. அதே சமயம் இந்த வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற டோர்னமெண்ட் பக்கம் வந்தோன்னா இங்கே ஒட்டு மொத்தமாக 8 டீம்ஸ் இருக்க போகிறாங்க. ஒவ்வொரு டீமுக்குமே பேஸ் பர்ஸ் அமௌண்ட் 6 கோடி இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு டீமுக்குமே 6 கோடி. டோட்டலாக 8 டீம் இருக்காங்க. 48 கோடியை அவங்க பிளேயர்ஸுக்காகவே செலவு பண்ண போகிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் ஐபிஎலுக்கு அடுத்து ரெண்டாவது மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக இருக்கிறது ப்ரோ கபடி லீக். அப்படிப்பட்ட ப்ரோ கபடிலேயே ஒரு டீமுக்கு பேஸ் அமௌண்ட் 5 கோடி தான். பட் இங்கே 6 கோடியாக வச்சுருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டை நடத்த போகிற அந்த ஒரு கம்பெனி இருக்காங்கல்ல, இவங்க ஆல்ரெடி இந்தியாவிலேயுமே ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ் கபடி லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்திட்டு இருந்தாங்க, யூபிகேஎல் அப்படிங்கிற ஒரு பேரில். இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருந்தது. அவங்களுக்கு நல்லாவே ரெவன்யூவும் இது பண்ணி கொடுத்துருந்தது. அண்ட் அதே சமயம் நிறையவே யங் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த டோர்னமெண்ட் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த யூபிகேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் நிறையவே பிளேயர்ஸ் இந்த ப்ரோ கபடி ஆப்ஷன்லேயும் அதிகமான விலைக்கு போயிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிட்டாங்க ப்ரோ கபடி சீசன் லெவலில். இதோட சக்ஸஸை பார்த்துட்டு தான் அவங்க இந்த இன்டர்நேஷ்னல் கபடி லீக்கை நடத்துறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நல்லபடியாக நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இதை
ப்ரோ கபடி மாதிரி ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்துகிற காரணத்தினால மற்ற ஏரியாஸ்லேயும், அதாவது இப்போ இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, அரபு நாடுகள், இந்த மாதிரியான இடத்துலையும் ப்ரோ கபடியை அவங்க நல்லாவே ப்ரொமோட் பண்ண முடியும். அவங்களோட நோக்கம் இந்த மாதிரியான ஏரியாஸ்லேயுமே கபடியை ஒரு ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் லீக்காக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட ஏமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் ப்ரோ கபடியை ஒலிம்பிக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் நீங்கள் கபடியை பார்ப்பீங்க. அதுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் முன்னோடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்க்குறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பராக கரெக்டாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். அண்ட் அதே சமயம் நமக்குமே இது ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கபடிக்கு ப்ரோ கபடி அப்படிங்கிற அந்த ஒரு டோர்னமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு 3 மாதம் மட்டும்தான் நமக்கு கபடி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதை தவிர்த்துட்டு நமக்கு பெருசாக கபடி என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. இருக்குது, ஒரு சில டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எதுவுமே கிரிக்கெட் மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அவங்க எடுத்துகிட்டும் போக மாட்டுறாங்க. அண்ட் அதே சமயம் நமக்கு கிரிக்கெட் மாதிரி அதிகமான இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் கிடையாது, டொமஸ்டிக் மேட்சஸும் அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. நடக்கிறதுமே 4 நாள் 5 நாளில் முடிச்சுட்டு போயிருந்தாங்க. கிரிக்கெட்லலாம் அடிக்கடி இந்தியன் டீமுக்கு மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கபடிக்கு மேட்சஸே நடக்கிறது கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி நடந்தாலும் ஏதாவது 1-2 ஈவெண்ட் மட்டும்தான் நடக்குது. அதுவுமே ஒரு 2-3 நாளில் நடந்து முடிஞ்சிடும். மீதி இருக்கிற நம்ம உள்ளூர் டோர்னமெண்ட்ஸில் பெரிய டோர்னமெண்ட் பார்த்தோன்னா இந்த சீனியர் நேஷனல் இருக்குது, நேஷனல் கேம்ஸ் இருக்குது, நம்ம ஃபெடரேஷன் கப் இருக்குது. இந்த மாதிரி நிறையவே டோர்னமெண்ட்ஸ் பெரிய டோர்னமெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை எதையுமே அவங்க ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுறது கிடையாது, ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஒழுங்காக யூடியூப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுலேயுமே அவங்க ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறது கிடையாது. யூடியூப் சேனலில் எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறவங்க இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து நடத்தலாம். நம்மளே மாதிரி கபடியை விரும்பி பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்மலாக இருக்கிற மக்களையுமே அந்த டோர்னமெண்ட்டை பார்க்க வைக்கணும். அதுக்கு அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும், ப்ராப்பராக எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணணும். இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட் எல்லாமே ஒரே நேரத்தில் 4 மேட்சஸ் நடக்கும். அதாவது 4 மேட்டை அவங்க பிரித்து வச்சுக்குவாங்க. 4 இடத்துல ஒரே நேரத்தில் வெவ்வேறு டீம் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2-3 நாள்லேயே ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டையுமே நடத்தி முடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 15 நாளுக்கு மேலேயாவது அதை எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே காசு அதிகமாக செலவு பண்ணணும். கிரிக்கெட்டில் செலவு பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து காசு வருது, இங்கேருந்து பெருசாக வராது. இந்த மாதிரி நிறையவே ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னமும் கொஞ்சம் நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம். அதை இந்த ப்ரோ கபடி மாதிரியான லீக் மேட்சஸ் எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி டொமஸ்டிக் மேட்சஸை மக்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மாதிரி லீக் மேட்சஸை மக்கள்கிட்ட ரொம்ப சுலபமாகவே எடுத்துகிட்டு போக முடியும். அதனால தான் ப்ரோ கபடி லீக்குக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ப்ரோ கபடி லீக் மாதிரி ப்ராப்பராக எல்லா மேட்சஸையுமே கரெக்டாக ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே அவங்க நடத்தி ஷெட்யூல் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகணும். டெலிகாஸ்டிங்கை பக்காவாக இருக்கணும். இப்போ ப்ரோ கபடி இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான். ஏன்னா மொதல் சீசன்லேருந்து அவங்க எடுத்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கிட்டேயுமே அதை கொண்டு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி ப்ரோ கபடி இவ்வளோ பெரிய ஒரு லீக் டோர்னமெண்ட்டாக இருக்குது. ப்ரோ கபடியை எப்படி அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுத்து ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த வேர்ல்டு சூப்பர் கபடி லீக் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டையும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்டேயே கொடுக்கலாம். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் நிறையவே ரீஜனல் லாங்குவேஜ்லேயுமே அது ப்ராப்பராக போய் சேரும். ஆல்ரெடி இவங்க ப்ரோ கபடியை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே எடுத்து பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் அவங்க சோனி மாதிரி நெட்வொர்க்கிட்டையுமே கொடுத்தா நல்லாயிருக்கும். டிவியில் ஒழுங்காக டெலிகாஸ்ட் பண்ணணும், அதை ஒழுங்காக ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி டிஜிட்டல்லையுமே நம்ம ஹாட் ஸ்டார் மாதிரியான இடத்துல அவங்க விற்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா இந்த டோர்னமெண்ட் எங்கேயோ போயிடும். கண்டிப்பாக அதெல்லாம் ஒழுங்காக எடுத்து நடத்துவாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக்கையே அவங்க ஒழுங்காக நடத்தியிருந்தாங்க. யூபிக்கிலே அவங்க பயங்கரமாக நடத்தி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி எங்கேயோ அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் டோர்னமெண்ட்டே அவங்க அப்படி நடத்துகிறாங்கன்னா இது வேர்ல்டு சூப்பர் கபடி லீக். கபடியை வேர்ல்டு லெவலில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இந்த ஒரு டோர்னமெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக அதை ப்ராப்பராக நடத்துவாங்க. இந்தியாவில் மட்டுமே டெலிவிஷனை கரெக்டாக பண்ணுறது முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக இந்தியாவில் நல்லா பண்ணிடுவாங்க. பட் இதை அவங்க மற்ற நாடுகளையுமே கரெக்டாக கொடுக்கணும். யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஒழுங்காக டெலிவிஷன் பண்ணணும். ஈரான் மாதிரியான கண்ட்ரீஸ்லேயுமே அதிக ஃபேன் பேஸ் இருக்குது கபடிக்கு. அங்கேயுமே அவங்க ஒழுங்காக டெலிகாஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் எடுக்கும். அவங்க சொல்கிற டயத்துலையுமே நடத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த டைமிங்கில் தான் அவங்க சீனியர் நேஷனல் கேம்ஸ் அண்ட் ஃபெடரேஷன் கப் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை நடத்துவாங்க. அண்ட் மேபி ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஈவெண்ட் எப்போ நடக்குது, எப்படி நடக்குது, எல்லா பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி இந்த மாதிரி நிறையவே விஷயங்களை செக் பண்ணி தான் அந்த டோர்னமெண்ட்டை நடத்தணும். ஸோ நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே தாண்டி நடத்துறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த டோர்னமெண்ட்டை ப்ராப்பராக நடத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரோ கபடிக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இதுக்கும் கிடைக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா இங்கே ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறனால இங்கே அதிகமான ஃபேன் பேஸ் ப்ரோ கபடிக்கு இருந்தது. ஆனால் அதே அளவுக்கு இந்த யூபிகேலுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா அது ஸ்டேட்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடையாது, கண்ட்ரியுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடையாது. ஏஷியன் கண்ட்ரிஸை பேஸ் பண்ணி ஒரு டீம், யூரோப்பை பேஸ் பண்ணி ஒரு டீம், ஆஃப்ரிக்காவை பேஸ் பண்ணி ஒரு டீம், அண்ட் அரபு நாடுகளை பேஸ் பண்ணி ஒரு டீம், இந்த மாதிரி தான் அவங்க பிரிக்கிறாங்க.
ஸோ இதனால் அந்த ஒரு பாண்டை ஏற்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ தமிழ் தலைவாசன்னு சொன்னால் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வெறி வரும். பெங்களூரு புல்ஸ்ன்னு சொன்னால் அங்கே ஒரு வெறி ஏறும். இங்கே நிறைய பேர் கபடியை தமிழ் தலைவாஸ் டீமாக பார்க்குறது இல்லாமல் தமிழ்நாடு டீமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஒரு வெறி வருது. ஒன்று இந்த மாதிரி ஸ்டேட்டை பேஸ் பண்ணி இருந்தால் அதிகமான ரீச் கிடைக்கும். அப்படி இல்லைனா கண்ட்ரியை பேஸ் பண்ணி இருந்தாலும் அதிகமான ரீச் கிடைக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வேர்ல்டு லெவலில் எடுத்துகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது எந்த அளவுக்கு ஈஸியாக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பெருசாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் யாருமே பேசுகிறது கிடையாது. அது என்ன ரீசன் அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போதைக்கு 48 கோடின்னு சொல்லியிருக்காங்க பிளேயர்ஸுக்காக மட்டுமே. இதுவே ஒரு மிகப்பெரிய டாக்கிங் ஆஃப் த டவுனாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஓவர் ஹைப் ஆக வேண்டாம் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி. போக போக தான் இதை பற்றின ப்ராப்பரான அப்டேட் நமக்கு கிடைக்கும். தெரிஞ்சவொடனே நம்ம சேனலில் நான் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ கபடியை பற்றினாலும் என்ன அப்டேட்னாலும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.